குட் மார்னிங் மை டியர் செல்லக்குட்டீஸ். வென் டயக்ராம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள். சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே சின்ன சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்ட பாருங்கள். பெரிய சர்க்கிள் வந்து பள்ளிக்குள்ளே தான் வகுப்பறை இருக்கும், வகுப்பறைக்குள்ளே தான் கரும்பலகை. இந்த மாதிரி சம்மந்தமாக ஒரு பள்ளி, அதுக்குள்ளே வகுப்பறை, அதுக்குள்ளே கரும்பலகை, அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் தான் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது படத்தை பாருங்கள். ஒரு பெரிய சர்க்கிள் வட்டம் கொடுத்துருக்காங்க, வட்டத்துக்குள்ளே பக்கத்தில் 2 சிறிய வட்டம் கொடுத்துருக்காங்களா, அதாவது பெரிய ஒரு தொகுதிக்குள்ளே 2 வெவ்வேறான சிறிய தொகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். பெரிய இது வந்து மலர்கள், பெரிய வட்டம் வந்து மலர்கள்னால் உள்ளே வந்து தாமரை ரோஜா கொடுத்துருக்காங்க. அதாவது ரோஜாவும் தாமரையும் மலர்கள்லாம் சேர்ந்தது, அதில் ஒரு வகையான மலர். அப்போ பெரிய வட்டம் மலர்னால் சின்ன 2 வட்டம் வந்து ரோஜா தாமரை. இந்த மாதிரி சம்மந்தமான கண்டென்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் செலக்ட் பண்ணணும். அடுத்து தேர்டு பிக்சர் பாருங்கள். ஒரு பெரிய வட்டம் கொடுத்துருக்காங்க, வட்டத்துக்குள்ளே 2 சிறிய வட்டம் ஒரு பகுதி அளவு பிரிக்கப்பட்டுள்ளது வந்திருக்கு. ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய வட்டம் வந்து மனிதர்கள் அப்படின்னா உள்ள 2 சின்ன வட்டம் இருக்குல்ல, ஆசிரியர்கள், இன்னொரு வட்டம் பாடகர். அதாவது ஆசிரியர் வந்து பாடகராக இருக்கலாம், பாடகர்களும் ஆசிரியராக இருக்கலாம். இந்த சிறு பகுதி வந்து இணைக்கப்பட்டிருக்கா, அந்த மாதிரி கண்டென்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். ஒரு பெரிய தொகுதி இருக்குது, அந்த தொகுதிக்குள்ளே சம்மந்தமில்ல ஒரு சின்ன தொகுதி இருக்குது. இன்னொரு சர்க்கிள் பார்த்தோன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்ட பாருங்கள். இப்போ வெளியில் உள்ள சர்க்கிள் வந்து காய்கறிகள், அப்போ அது சம்மந்தமில்ல உள்ள சின்ன சர்க்கிள் வந்து கத்திரிக்காய் இருக்குது. காய்களில் ஒரு பிரிவு உள்ள கத்திரிக்காய். மீன் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லாதது, அதனால் சர்க்கிள் வெளியில் இருக்குது. இப்போ ரெண்டாவது பிக்சரை பாருங்கள். சர்க்கிள் வந்து 3மே வந்து தனித்தனியாக இருக்குது. அப்போ எடுத்துக்காட்டில் பாருங்கள். ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு, பீகார், குஜராத் கொடுத்துருக்காங்க. இந்த 3மே வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் தனித்தனியாக இருக்குது. அப்போ 3 தொகுதிகளும் எந்தவித தொடர்பு இல்லைன்னா இந்த பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள். 3 பிக்சருமே என்ன ஆகுது, உள்ள இன்டர்செக்ட் ஆகிருக்கு, கட்டாயி உள்ள இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ 3 தொகுதிகளுக்குமே இடையே வந்து பகுதி அளவு வந்து என்னது தொடர்பு இருக்குது. இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து தடகள வீரர், ரெண்டாவது வந்து பாடகர், மூணாவது வந்து ஓவியர். இப்போ தடகள வீரர் வந்து என்னது பாடகராக இருக்கலாம், ஓவியராக இருக்கலாம். பாடகர் வந்து தடகள வீரர் ஓவியராக இருக்கலாம், ஓவியர் வந்து தடகள வீரர் பாடகர் இருக்கலாம். இப்போ 3 பேருக்குமே ஒரு பகுதியளவு தொடர்பு இருந்தால் நம்ம இந்த மாதிரி பிக்சரை செலக்ட் பண்ணணும். இப்போ லாஸ்ட் பிக்சரை பாருங்கள். அதாவது 2 சர்க்கிள் வந்து உள்ள இன்டர்செக்ட் ஆகிருக்கா, 1 மட்டும் சம்மந்தம் இல்லாமல் தனியாக இருக்குது. எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது வந்து மருத்துவர் கொடுத்துருக்காங்க. இப்போ மருத்துவரில் சில பேர் வந்து ஆண்களாகவும் இருக்கலாம், ஆண்கள் இல்லாத பெண்களும் இருக்கலாம். ஒரு பகுதியில் தொடர்பு இருக்கா. பென்சில் வந்து இந்த மருத்துவருக்கும் ஆண்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அதனால் தனி சர்க்கிள். அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். முதல்ல உள்ள பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கிள் இருக்குது, அதுக்கு சம்மந்தமாக உள்ள ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது. இப்போ இங்கே பக்கத்தில் உள்ள சர்க்கிள் வந்து அந்த உள்ள சர்க்கிளோட என்ன ஆகுது, ஒரு பகுதியில் தொடர்பு உள்ள இருக்குது. இப்போ பாருங்கள். எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து நீர்னு சொல்கிறாங்க. நீருக்குள்ளே என்ன இருக்கும், மீன் இருக்கும். அப்போது நீர்னா உள்ள சின்ன சர்க்கிள் வந்து மீன். இப்போ வெளியில் உள்ள சர்க்கிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த நீர் உள்ள சர்க்கிளோட பகுதி அளவு வந்து தொடர்பில் இருக்குது. அப்போ வந்து தவளை வந்து என்னாகும், நிலத்திலையும் வாழும், உள்ள நீருக்குள்ளேயும் வாழும். இந்த மாதிரி கண்டென்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிக்சரை செலக்ட் பண்ணணும். செகண்ட் பாருங்கள். ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, பெரிய சர்க்கிளில் ஒரு குட்டி உள்ள சம்மந்தமான ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது. அது பக்கத்தில் இந்த வெளியில் உள்ள சர்க்கிள் வந்து அந்த மேலே உள்ள சர்க்கிள் உள்ள உள்ள சர்க்கிள் வந்து பகுதி அளவு தொடர்பில் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்ட பாருங்கள். பெரிய சர்க்கிள் வந்து பெண்கள் சொல்கிறாங்க. இந்த சர்க்கிள் வெளியில் உள்ள சர்க்கிள் வந்து பெண்கள்னால், பெண்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ள பெண்களுக்குள்ள உள்ளதான் என்னது தாய்மார்கள். பெண்களாக இருந்தால் தான் உள்ள வந்து தாய்மார்கள் ஆக முடியும். அடுத்து பாருங்கள். பக்கத்தில் உள்ள சர்க்கிள் வந்து பொறியாளர்கள். பொறியாளர் வந்து என்னது பெண்களாகவும் இருக்கலாம், பெண்களில் சில பேர் தாய்மார்களாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள். 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா, நடுவில் உள்ள சர்க்கிள் வந்து வெளியில் உள்ள சர்க்கிளோட இது பகுதியளவு கனெக்ட் ஆகிருக்கு, இங்கிட்டு உள்ள சர்க்கிளோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ எடுத்துக்காட்ட பாருங்கள். ஃபஸ்ட்டு நடுவில் உள்ள சர்க்கிள் வந்து மருத்துவராக இருக்காங்க. மருத்துவரில் சில பேர் வந்து என்னது பெண்களாக இருக்கலாம், பெண் மருத்துவராக இருக்கலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஆண் மருத்துவராக இருக்கலாம். அது மருத்துவரில் பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த பெண் மருத்துவர் வந்து இந்த ஆண் மருத்துவரோட கனெக்ட் ஆகலை. அதாவது பெண்கள் வந்து என்றைக்கு ஆண்களாக மாற முடியாது, அது மாதிரி ஆண்கள் வந்து என்னது பெண்களாக இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ இந்த மாதிரி கண்டென்ட் வந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிக்சர் வென் டயக்ராமில் செலக்ட் பண்ணணும். இந்த வென் டயக்ராம் பாருங்கள். விஞ்ஞான மாணவர்கள், கலை மாணவர்கள்,
ஆன். இதில் எந்த வென் டயக்ராம் செலக்ட் பண்ணலான்னா, இப்போ வந்து இது வந்து ஆன், இந்த பெரிய சர்க்கிள் வந்து ஆன் அப்படின்னா, இதில் பகுதியளவு வந்து இந்த சர்க்கிள் கனெக்ட் ஆகிருக்கு, இதுலேயும் பகுதியளவு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஆனில் வந்து விஞ்ஞான மாணவர்கள் இந்த சர்க்கிளாக இருக்கலாம், கலை மாணவர்கள் இதுவாக இருக்கலாம். அது பகுதியளவு வந்து தொடர்புடைய இருக்குது. 2 பேருமே மாணவர்கள் தான். அதில் வந்து ஆண் வந்து விஞ்ஞான மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம், கலை மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து டி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறோம். இந்த வென் டயக்ராம் பாருங்கள், விலங்குகள் கொடுத்துருக்காங்க, நீர் யானை காண்டாமிருகம். அப்போ வந்து விலங்குகளுக்குள்ளே தான் நீர் யானையும் காண்டாமிருகம் வரும். அப்போ பெரிய சர்க்கிளுக்குள்ளே உள்ள சிறு சர்க்கிள் வரும். அப்போ வந்து ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டு. இப்போ இந்த வென் டயக்ராம் பாருங்கள், ஃப்ரூட்ஸ், கிவி, ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃப்ரூட்ஸுக்குள்ளே தான் கிவியும் ஆப்பிள் வரணும். அப்போ வந்து உங்களுக்கு 2வது ஆப்ஷன் இந்த செகண்ட் தான் கரெக்டு. இந்த வென் டயக்ராம் பாருங்கள், இயர், நோஸ், ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து இயரும் நோஸும் இருக்கும். அப்போ வந்து 3rd ஆப்ஷன் இதுதான் வந்து கரெக்டு. அதாவது ஃபேஸ்க்குள்ளே 2 சிறு தொகுதி இருக்குது. ஒன்று வந்து என்னது நோஸு, இயர். பாருங்கள், மொபைல், லேப்டாப், எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எலக்ட்ரானிக்ஸில் தான் நமக்கு லேப்டாப்பும் மொபைல் வரும். அப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ்னால் பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே சிறு தொகுதி தான் லேப்டாப், மொபைல். அப்போ வந்து ஆப்ஷன் 1 ஃபஸ்ட்டு தான் கரெக்டு.